போன வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பிரத்யக்ஷா பிரமணாஸ் அப்படின்னா என்னன்றதை பார்த்தோம். அதை பார்க்காதவங்களுக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு பிரத்யக்ஷா அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பிரமணாஸில் ஃபஸ்ட்டு ஒன் பிரத்யக்ஷா பெர்செப்ஷன். இது என்னன்றதை பார்க்க போகிறோம். பிரத்யக்ஷா பெர்செப்ஷன், இது கேவிஎஸ் மதன் புக்கில் உள்ள நோட்ஸ். It is basically which is before one's eyes. Aksha means sense organs and Prati means the function of each sense organ. அதாவது ஆக்ஷா அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னா சென்ஸ் ஆர்கன்ஸை குறிக்குது. உங்கள் கண், மூக்கு, வாய், இதுதான் சென்ஸ் ஆர்கன்ஸ். இதை குறிக்கிறதுக்கு பேர் ஆக்ஷா. பிரத்தின்றது சென்ஸ் ஆர்கன்ஸோட ஃபங்க்ஷனை குறிக்குது. அதாவது இப்போ உங்கள் கண் இருக்குது, உங்கள் முன்னாடி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அதை பார்த்து உங்களால் ஆன்சர் பண்ண முடியுது. ஸோ ஆப்ஜெக்ட் முன்னாடி இருக்குது, உங்கள் கண்ணால் நீங்கள் பார்க்குறீங்க, தட் இஸ் ஆக்ஷா. பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ணுறீங்க தெரியுமா, உங்கள் ஐஸ் வந்து ஃபங்க்ஷன் பண்ணி ஆன்சர் கொடுக்குதில்ல, அதுதான் பிரதி அப்படின்னு சொல்லுவாங்க. Perception is a valid form of knowledge produced by the contact of object with the sense organ. அதாவது பார்த்தீங்கன்னா பர்செப்ஷன்றது வந்து கன்ஃபார்மாக கரெக்டாக தான் இருக்கும், வேலிடாக தான் இருக்கும். அது வந்து ஒரு ஆப்ஜெக்டை பார்த்து உங்கள் சென்ஸ் ஆர்கன்ஸ் பர்சீவ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்சர் பண்ணுது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ இந்த டயக்ராமை பாருங்கள். இப்போ இந்த டயக்ராம் பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன தெரியுது? 2 ஆப்பிள் தெரியுது, சன் தெரியுது, ஐஸ்கிரீம் தெரியுது, 1 to 10 நம்பர்ஸ் தெரியுது, ஆப்பிள் தெரியுது. ஓகேவா? இதுதாங்க பிரத்யக்ஷா. நீங்கள் இப்போ இந்த ஸ்லைடை பார்க்கிங்க, இது ஆப்ஜெக்ட். உங்கள் கண்ணால் நீங்கள் பார்க்கிங்க, கண்ணால் பார்க்குறதுக்கு பேர் என்ன? ஆக்ஷா. உங்கள் கண்ணு பார்த்து உங்கள் பிரெயினை வந்து பர்சூவ் பண்ண வைக்குது, நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்க, பண்ணிவிட்டு பதில் சொல்கிறீங்க. ஸோ உங்கள் ஐஸால் ஃபங்க்ஷன் பண்ணுது. ஸோ அது பேர் வந்து என்னது? பிரதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதாங்க பிரத்யக்ஷா பர்செப்ஷன். ஸோ பிரத்யக்ஷா கடியில் மொத்தம் 5 வகை வருது. அண்ட் பிரத்யக்ஷா கடியில் பார்த்தீங்க அப்படின்னா பிரத்யக்ஷா தான் வந்து என்னது? ஃபஸ்ட்டு பிரமணாஸ். பிரமணாஸில் ஃபஸ்ட்டு ஒன் என்னது? பிரத்யக்ஷா. பிரத்யக்ஷா கடியில் 5 இது வரும். பிரத்யக்ஷா வந்து 2 கைண்ட்ஸாகவும் பிரிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இது பார்க்கலாம். நிர்வ கப்லா அப்படின்னு சொல்லி ஒரு வேர்ட் இருக்குது பார்த்தீங்களா, நிர்வி கல்பக்கா அண்ட் தென் சாவி கல்பக்கா. இதுனா என்னன்னு பார்க்கலாம். ஸ்டேஜஸ் ஆஃப் பர்செப்ஷன். பர்செப்ஷனில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், அதாவது பிரத்யக்ஷாவில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்னென்னா நிர்வி கல்பக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு வார்த்தை அப்படி என்னென்னா இன்டெட்டர்மினேட். இன்னொரு வார்த்தை என்னென்னா அவ்யபடேஷ்யா அப்படின்னு சான்ஸ்கிரிட்டில் சொல்லுவாங்க. நிர்வி கப்லாவை நம்ம வேர்ட்ஸால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா நமக்கு வந்து ப்ரியோர் நாலேஜ் அதில் கண்டிப்பாக கிடையாது. இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் பர்செப்ஷன். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் கண்ணு முன்னாடி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும், அந்த ஆப்ஜெக்டை பற்றி உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்காது. ஸோ அதோட ஃபீச்சர்ஸ் எதுவுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அதை தான் நிர்வி கல்பக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் we are just estimating the attribute. நம்மளாக எஸ்டிமேட் பண்ணி சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கார் டிரைவிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பிரேக் அந்த இது பிடிச்சா பிரேக் அடிக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும், ஹாரன் எங்கன்னு தெரியும். ஸோ காரை வந்து கொடுத்த உடனே நீங்கள் கார் டிரைவிங் படிக்காமையே சும்மா நீங்களாக தெரிஞ்சதை வச்சு இது பண்ணுறீங்க தெரியுமா, இதான் நிர்வி கல்பக்கா. ஒரு விஷயத்தை பற்றி முன்னாடி நாலேஜ் இருக்காது, இல்லை உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நாலேஜே இருக்காது, தெரியாமல் நீங்களாகவே சும்மா பண்ணுறது, அதுக்கு தான் நிர்வி கல்பக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. வித்தவுட் பீயிங் ஏபிள் டு நோ இட்ஸ் ஃபீச்சர்ஸ். அதோட ஃபீச்சர்ஸ் பற்றி உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, அதுதான் நிர்வி கல்பக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. நிர்வி கல்பக்கா ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் பர்செப்ஷன். சர்வி கல்பக்கா அப்படின்றத டெட்டர்மினேட் அப்படின்னு சொல்லுவாங்க. பயவஸ்தமக்கம் அப்படின்னு சான்ஸ்கிரிட்டில் சொல்லுவாங்க. அதாவது உங்களுக்கு வந்து பர்செப்ஷன், அதாவது உங்களுக்கு செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் பர்செப்ஷன். இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு நாலேஜ் அதை பற்றி தெரியும், டெப்த்து நாலேஜ் உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களால் அதை பண்ண முடியும். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மூலயமாவோ தெரிஞ்சிருக்கலாம், இல்லை உங்களுக்கு நாலேஜ் மூலயமாவோ தெரிஞ்சிருக்கலாம். அதாவது இப்போ கார் டிரைவிங் பண்ணுறீங்க, கார் டிரைவிங் எப்படி பண்ணணுன்றதை தெரிஞ்சுட்டு நீங்கள் பண்ணுறீங்க. ஸோ தெரிஞ்சுட்டு உங்களுக்கு நாலேஜ், உங்களுக்கு ஏற்கனவே அந்த ஆப்ஜெக்டை பற்றி முன்னாடியே நாலேஜ் இருந்தது அப்படின்னா அது ஸ்ரிவி கல்பக்கான்னு சொல்லுவாங்க. ஸோ பர்செப்ஷனில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, பர்செப்ஷனோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் நிர்வி கல்பக்கா, செகண்ட் ஸ்டேஜ் சிர்வி கல்பக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிர்வி கல்பக்கா அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டோம். அது வந்து மெயினாக எந்த ஸ்கூல் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா நான் டூவலிஸ்ட் ஸ்கூல் ஆஃப் வேதாந்தா அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகேவா? வித்தவுட் அந்த ஃபீச்சர்ஸ் பற்றி தெரியவே தெரியாது. ஸ்ரிவி கல்பக்கா அப்படின்றது அந்த ஃபீச்சர்ஸு எல்லாமே அவங்க அப்சர்வும் பண்ணுவாங்க, ரெகக்னைஸும் பண்ணுவாங்க, அவங்களுக்கு தெரியும்.
ஸோ நாலேஜ் அரைசஸ் பை த கான்டாக்ட் ஆஃப் சென்ஸ் ஆர்கன்ஸ் இஸ் நோன் அஸ் இந்திரியா. அதாவது சென்ஸ் ஆர்கன்ஸ் வந்து ஃபங்க்ஷன் பண்ணுது தெரியுமா, உங்கள் கண் வந்து ஃபங்க்ஷன் பண்ணுதில்ல ஒரு ஆப்ஜெக்டை பார்த்தோன்னா, அதுக்கு பேர் என்னென்னா பிரதி. அந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் ஃபங்க்ஷன் பண்ணி உங்களுக்கு ஒரு நாலேஜ் நீங்கள் கற்றுக்குறீங்க பார்த்தீங்களா, அது பேர் இந்திரியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இதில் பாருங்கள், செல்ஃப் கம்ஸ் இன்டு த கான்டாக்ட் வித் மைண்ட். நம்ம தான் நம்ம கண்ணை வச்சு பார்த்து நம்ம சொல்கிறோம். ஸோ செல்ஃப். ஸோ இது மானஸ்ன்னு சொல்லுவாங்க. மானஸ்னால் சென்சஸ், கண் மூக்கு வாய் அந்த இது அது சொல்லுவாங்க. சென்சஸ் வித் த ஆப்ஜெக்ட். நீங்கள் சென்சஸ் அதாவது உங்கள் கண்ணு முன்னாடி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும், ஸோ அதை வச்சு சொல்வீங்க. ஸோ மானஸ்னால் சென்சஸ், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா, சச் கான்டாக்ட் இஸ் நாட் த சோல் கான்ட்ராக்ஷன் ஆஃப் பர்செப்ஷன் பட் இட் ஹாஸ் அ டிஸ்டிவ் ஃபியூச்சர்ஸ். அதாவது இதில் என்ன சொல்ல வராங்க, இந்த பாயிண்டில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நீ கண்ணால் பார்த்து சொல்கிற அது மட்டும் பர்செப்ஷன் கிடையாது, இன்னும் எக்ஸ்ட்ராடினரி காஸ் கூட இருக்குது பர்செப்ஷனுக்கு. அதை கரணா அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்ட்ராடினரி காஸ்க்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ரிமெம்பர்டு பர்செப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து எக்ஸ்ட்ராடினரி காஸ், ரிமெம்பர்டு பர்செப்ஷன், டைரக்ட் பர்செப்ஷன், ஆர்டினரி, எக்ஸ்ட்ராடினரி இதுனா என்னன்னு பார்ப்போம். அலேலிக்கா, இந்த லூக்கிக்கா, அலேலிக்கா இது எல்லாமே ஒரே டேர்ம்ஸ் தான், அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. ஸோ இது என்னன்றதை இப்போ பார்ப்போம். ஸோ அந்த புக்கில் பார்த்தோம், டைரக்ட் பர்செப்ஷன்ற வேர்டு இருந்தது, ரிமெம்பர்ட் பர்செப்ஷன், ஸ்மிருதி, எக்ஸ்ட்ராடினரி, ஆர்டினரி, அனுபவா, லுக்கிகலா, அலுவிக்குலா. ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரே வேர்டு தான். இந்த வேர்டுக்கு பதிலாக இந்த வேர்டு யூஸ் பண்ணிக்கலாம். டைரக்ட் பர்செப்ஷனா ஆர்டினரி பர்செப்ஷன் சொல்லலாம், அனுபவா அப்படின்னும் சொல்லலாம், லுக்கிகா அப்படின்னும் சொல்லலாம். இன்டைரக்ட் அப்படின்றது ரிமெம்பர்ட் பர்செப்ஷன் சொல்லலாம், எக்ஸ்ட்ராடினரி பர்செப்ஷன் சொல்லலாம், ஸ்மிருதி மெமரின்னு சொல்லலாம், அலுலிக்கா அப்படின்னும் சொல்லலாம். இந்த லுக்கிகலாவை சாதாஹர்னாவும் சொல்லுவாங்க, அலுலிக்காவை அசாதாஹர்னா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இது கடியில் என்ன வருது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது கடியில் 5 எக்ஸ்டர்னல் சென்ஸ் ஆர்கன்ஸ் வருது. இதை பாக்யா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னர் சென்ஸை மான்சா அப்படின்னும் சொல்லுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஐஸ், நோஸ், டங், ஸ்கின், இயர்ஸ் இதுதான் எக்ஸ்டர்னல் ஆர்கன்ஸ். ஓகேவா, எக்ஸ்டர்னல் சென்ஸ் ஆர்கன்ஸ். ஃபீலிங்ஸு, காக்னிட்டிவ், மைண்ட், பெயின், டிசையர், ஆங்கர் இதுதான் இன்னர் சென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்குள்ளே இருக்கிற கேரக்டரிஸ்டிக்ஸை தான் இன்னர் சென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அலேலிக்கா அதுக்கடியில் வந்தீங்க அப்படின்னா சமணையா அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஓகேவா, அலுலிக்கா கடியில் மொத்தம் 3 கைண்ட்ஸ் உண்டுங்க. அதே மாதிரி லூக்கிகலா அதுக்கடியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 கைண்ட்ஸ் தான் உண்டு. 6 கைண்ட்ஸுன்றது எதை குறிக்குன்னா 1, 2, 3, 4, 5 and 6. ஐஸ், நோஸ், டங், ஸ்கின், இயர்ஸ். 6th ஒன் வந்து இன்னர் சென்ஸ். ஸோ லூக்கிகலா கடையில் எத்தனை கைண்ட்ஸ் அப்படின்னா 6, அலுலிக்கா கடையில் மொத்தம் 3, சமன்யா, ஜனன லக்ஷணா, அப்புறம் அங்கே யோகாஜா அப்படின்னு சொல்லி 3 கைண்ட்ஸ் படிக்கும். ஃபஸ்ட்டு சமன்யா அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். சமன்யா அப்படின்னா யூனிவர்சல் லாங்குவேஜ். அதாவது ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்டை வச்சு ஹோல் ஆப்ஜெக்டும் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இன்டெக்டிவ். இது வந்து எக்ஸாம்பிள் நியூட்டன் லா. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், இப்போ ஆப்பிளை மேலேருந்து கீழே போட்டிங்க அப்படின்னா கிராவிட்டி ஃபோர்ஸால் அது கீழே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் நம்ம மேலேருந்து கீழே போட்டால் கிராவிட்டி ஃபோர்ஸ்னால அது கீழே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு பர்டிகுலர் ஆப்பிளை வச்சு எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் கன்க்ளூஷன் கொடுக்குறாங்க. இதுதான் சமன்யா. ஜனன லக்ஷணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஜனன லக்ஷணா அப்படின்றது வந்து when one sense organs can also perceive qualities and not, அதாவது இப்போ கண்ணுன்றது நம்மளால் பார்க்க முடியும், ஆனால் கண்ணுன்றது பார்க்க மட்டும் முடியாது, ஆனால் இன்னும் சில குவாலிட்டிஸை அதால் ஆட்ரிபியூட் பண்ண முடியும், அதால் பண்ண முடியாததை கூட பண்ண முடியும், அதை தான் சொல்கிறாங்க. அதாவது இப்போ ஐஸ் வந்து என்ன ஆகும், ஐஸ் லுக்ஸ் கோல்டு, ஐஸ் வந்து சில்லுன்னு இருக்கும், ஸ்டோன் வந்து ஹார்டாக இருக்கும், கிராஸ் வந்து சாஃப்டாக இருக்கும். இதெல்லாம் வந்து எப்படின்னா நீங்கள் கண்ணாலேயே பார்த்து சொல்லலாம். ஒரு ஐஸை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன மைண்டில் வரும், ஐஸ் சில்லுன்னு இருக்கும், ஸ்டோனை பார்த்தோன்னே ஹார்டாக இருக்கும், கிராஸை பார்த்தோன்னே சாஃப்டாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தோன்னே சொல்ல முடியும். இதெல்லாம் வந்து பர்சீவ் பண்ணுறாங்க, ஐஸால் பர்சீவ் பண்ணுறாங்க. ஆனால் கொஸ்டின் என்னென்னா, எப்படி வந்து ஐஸ் வந்து டச் சென்ஸை பர்சீவ் பண்ண முடியுது?
இப்போ ஒரு விஷயத்த நீங்கள் கையால் தொட்டால் தான் அது கூலாக இருக்கும்னு தெரியும். ஆனால் உங்கள் கண்ணால் பார்த்தே நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்கன்னா, ஐஸ்னால் சில்லுன்னு இருக்கும், ஸ்டோன்னா ஹார்டாக இருக்கும், இது கிராஸ்னால் சாஃப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இதுதான் வந்து ஜனன லக்ஷணா. நம்ம வந்து we can also perceive qualities and not attribute to it. அதாவது கண்ணுன்றது பார்க்குறது மட்டும் கிடையாது, மற்ற இதையும் வந்து அதால் சொல்ல முடியும். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு 8th சென்ஸ்ன்னு கூட நம்ம சொல்லலாம். இதுதான் வந்து ஜனன லக்ஷணா அப்படின்றது நம்ம சொல்கிறோம். இதுவும் வந்து எக்ஸ்ட்ராடினரி கடியில் வரும். ஸோ யோகாஜான்றது யோகா பண்ணுறனால நமக்கு பாஸ்ட், ப்ரெசண்ட்டு, ஃப்யூச்சர் எல்லாமே தெரிய வரும். மெடிடேஷன் பண்ணுறனால நமக்கு ப்ரெசண்ட் தெரிய வரலாம், ஃப்யூச்சர் தெரிய வரலாம், பாஸ்ட் தெரிய வரலாம். இதுதான் யோகாஜா. ஸோ எக்ஸ்ட்ராடினரி காஸ் அப்படின்னா இதுதான், ஐஸ் வந்து சில்லுன்னு இருக்குது, அதை நம்ம டச் பண்ணாமையே நம்ம கண்ணால் பார்த்து சொல்ல முடியும். ஸோ இதுதான் எக்ஸ்ட்ராடினரி காஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ்ட்ராடினரி காஸ்க்கு இன்னொரு பேர் என்ன சொல்லியிருக்கேன்? ஸ்மிருதி, ரிமெம்பர்ட் பர்செப்ஷன். ஸோ இதெல்லாம் வந்து உங்கள் மைண்டில் ஆல்ரெடி ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அதனால உங்களால் ஆன்சர் பண்ண முடியுது ஐஸ் வந்து சில்லாக இருக்குது அப்படின்றது. ஸோ ஃபங்க்ஷன் ஆஃப் சென்ஸ் ஆர்கன்ஸை 2 வேஸாக பிரிக்கலாம். அதாவது நேச்சர் ஆஃப் கான்டாக்ட், நேச்சர் ஆஃப் நாலேஜ். கண்ணால் நீங்கள் பார்க்குறீங்க, கான்டாக்ட் பார்த்த உடனே உங்கள் பிரெயின் வேலை செஞ்சு அதுக்கு ஆன்சர் பண்ணுறீங்க, அதுதான் நேச்சர் ஆஃப் நாலேஜ். சென்ஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்றது, சென்ஸும் சரி ஆப்ஜெக்டும் சரி, இதுதான் வந்து பர்செப்ஷனுக்கு ரொம்ப 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 இன்ஸ்ட்ருமெண்டல் காஸ், அதாவது மெயினான காஸ். ஓகேவா? அப்புறம் ஸ்கூல் ஆஃப் நயாயா என்ன சொல்கிறாங்க, நயாயா ஸ்கூல் என்ன சொல்கிறாங்கன்னா, பர்செப்ஷன்றது டைரக்ட் ஆர் இமீடியட் காக்னிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பர்செப்ஷனுன்றது நீங்கள் பார்த்தோன்னே உங்கள் சென்ஸ் ஆர்கனோட பர்சீவ் ஆகுது. ஸோ இது வந்து டைரக்ட் இல்லை இம்மீடியட் காக்னிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்செப்ஷன் வந்து 2 கேட்டகரியாக பிடிக்கலாம். நம்ம பார்த்தோம் ஆர்டினரி, எக்ஸ்ட்ராடினரி, அதுனா என்னன்னு பார்த்தோம். அதே மாதிரி அலேலிக்கா அப்படின்றத டிவைனுன்னு சொல்லுவாங்க, லூக்கிக்கலா அப்படின்றது செக்குலர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வேதாஸ் வந்து கடவுளால் கிரியேட் பண்ணப்பட்டுள்ளது. ஸோ இது பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இது வந்து ட்ரஸ்ட்வர்த்தியாகவும் இருக்கும். நயாக்கியாஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹியூமன் பீயிங்ஸ் வந்து பர்ஃபெக்டாக இருப்பாங்க, நம்மள மாதிரி மனுஷங்க இருக்காங்க, அவங்க பர்ஃபெக்டாக இருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த வேதாஸ் வந்து கடவுளால் சொல்லப்பட்டுள்ளதுன்னு நம்புவாங்க. ஸோ இவங்களாம் ட்ரஸ்ட்வர்த்தி பீப்புள். ஸோ வேர்ட்ஸ் ஆஃப் அந்த ட்ரஸ்ட்வர்த்தி பீப்புளை நம்ம நம்பலாம். அந்த வேர்ட்ஸ் ஆஃப் ட்ரஸ்ட்வர்த்தி பீப்புளை என்ன சொல்லுவாங்கன்னா, லூக்கிகா சப்தா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து எக்ஸ்ட்ராடினரி பர்செப்ஷன் வந்து சமண லக்ஷணா, ஜனன லக்ஷணா அண்ட் யோகாஜான் 3 வகையாக பிரிக்கலாம். அதே மாதிரி ஆர்டினரி பர்செப்ஷன் அப்படின்றத வந்து இன்டர்னல் சென்ஸ் ஆர்கன்ஸ், எக்ஸ்டர்னல் சென்ஸ் ஆர்கன்ஸ் அப்படின்னு நம்ம பிரிப்போம். ஸோ இதை ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். சமண லக்ஷணா அப்படின்றது ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்டை வச்சு யூனிவர்ஸையே சொல்லுவாங்க, அதாவது நியூட்டன் லா. ஜனன லக்ஷணா அப்படின்னா ஐஸ் வந்து கோல்டாக இருக்குன்றத கண்ணாலேயே பார்த்து நம்ம சொல்ல முடியும், டச் இல்லாமல். அதே மாதிரி யோகா அப்படின்றது யோகா மெடிடேஷன் மூலயமா பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃப்யூச்சரை கண்டுபிடிக்கலாம். இந்த பர்செப்ஷன் ஆஃப் கிளாஸஸ் அப்படின்னு இருக்குல்ல, அதுக்கு இன்னொரு பேர் வந்து சமண லக்ஷணா அப்படின்றதுக்கு இன்னொரு பேர் வந்து பர்செப்ஷன் ஆஃப் கிளாஸஸ்ன்னு சொல்கிறாங்க. ஜனன லக்ஷணா அப்படின்றதுக்கு இன்னொரு பேர் வந்து காம்ப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. யோகாஜா அப்படின்றது இன்ட்யூஷன் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஸோ பிரத்யக்ஷா அப்படின்றது வந்து வேலிட் நாலேஜ் கடியில் வரும். 6 பிரமணாஸில் ஃபஸ்ட்டு பிரமணா பிரத்யக்ஷா. இது வந்து கரெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும், இது ட்ரூ அண்ட் அக்யூரேட்டாக இருக்கும், ஏன்னா நம்மளே கண்ணால் பார்த்து கரெக்டாக நம்ம ஆன்சர் பண்ணுவோம். கௌதம புத்தா பர்செப்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க, பிரத்யக்ஷாவை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் எனார்மஸ் காக்னிஷன் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்னென்னா, மிஸ்டேக்ஸே இல்லாமல் கரெக்டாக நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ பர்செப்ஷன் அப்படின்றது வந்து பார்க்குறது, கேட்குறது, சம்திங் த்ரூ சென்சஸ். ஓகேவா? அதான் பர்செப்ஷன். இதில் 2 ஸ்டேஜஸ் உண்டு அண்ட் கைண்ட்ஸையும் நம்ம பார்த்துட்டோம். அவ்வளோதான் பர்செப்ஷன். இது வந்து பர்செப்ஷன் பிரத்யக்ஷாவோட ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின். வெதர் இஸ் வெரி கோல்ட் டுடே அப்படின்னா இது வந்து எதுக்கடியில் வருதுன்னு சொல்லணும். சமன்ய லக்ஷணாவா, யோகாஜாவா, ஜனன லக்ஷணாவா, சனிகர்ஷாவா அப்படின்னு சொல்லணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், சமண லக்ஷணா அப்படின்றது நியூட்டன் லாவை குறிக்கும். ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் வச்சு யூனிவர்சலாக சொல்லுவாங்க. ஆப்பிள் மேலேருந்து கீழே விழுது அப்படின்னா அது வந்து கிராவிட்டி ஃபோர்ஸ்னால விழுது. ஸோ எல்லா ஆப்ஜெக்ட்டும் இப்படி தான் விழுது அப்படின்னு சொல்கிறது சமண லக்ஷணா. யோகாஜா அப்படின்றது நம்ம மெடிடேஷன் பண்ணுவோம். மெடிடேஷன் பண்ணும்போது
மெடிடேஷன் பண்ணும்போது நமக்கு பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃப்யூச்சர் எல்லாமே தெரிய வரும். இதை தான் யோகாஜான்னு சொல்லுவோம். ஜனன லக்ஷணா அப்படின்றது வந்து என்ன சொல்லுவோம்னா, ஐஸு ஸ்டோன் பார்த்தாலே ஹார்டாக தெரியும். ஆனால் அதை நம்ம டச் பண்ண மாட்டோம். ஸ்டோனுன்றது ஹார்ட் அப்படின்றது நமக்கு தெரியும், நம்ம டச் பண்ண மாட்டோம். ஏன்னா நமக்கு ஆல்ரெடி இன்ஃபர்மேஷன் தெரியும். ஸோ அதை ஜனன லக்ஷணான்னு சொல்லுவோம். ஐஸ் வந்து சில்லுன்னு இருக்குன்றத பார்த்தோன்னே நம்மளால் சொல்ல முடியும், டச் பண்ணாமையே. ஸோ அதுதான் ஜனன லக்ஷணா அப்படின்னு சொல்லுவாங்க. 8th சென்ஸ் அந்த மாதிரின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ கொஸ்டின் பாருங்கள், வெதர் இஸ் வெரி கோல்ட் டுடே. இது வந்து எந்த இது வரும் அப்படின்றத ஆன்சர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இதுக்கான பிடிஎஃப் வந்து நான் டெலிகிராம் குரூப்பில் போட்டிருக்கேன். லிங்க் கீழே இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.